ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லி இருந்துக்கிட்டு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியோ ஒரு வெளியே தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளுடைய அழகான விஜய். ஏன்னா அவருக்கு இப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியை வந்து எல்லாருமே குறை சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து நம்பியிருக்கவே கூடாது. மல்லியை வந்து முழுசாக நம்பியிருக்கணும். நம்ப வேண்டிய நானே அவளை வந்து நம்பாமல் இவ்வளோ கேவலப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு குத்தை கண்டுபிடிச்சி எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது வேலை. அதனால தான் இந்த விஜயோட மனசு இப்படி மாறிடுச்சோ என்னவோ தெரியல. எப்போ பார்த்தாலும் மல்லி மேலே குறையாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிக்க கூடாது விஜய் சார். ஏன்னா மல்லி உங்களை வந்து எவ்வளோ நம்புறாங்க. நீங்களும் அதில் பாதியாச்சும் உங்களை நம்பியிருந்தா கொஞ்சமாச்சும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல. அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய அனுதாபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பத்திரமா. ஏன்னா இப்போ இனிமேல் இங்கே வைக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கே வந்து யார் இதை செய்ய சொல்லி செஞ்சா அந்த திருடம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் விஜய் சட்டுன்னு மறுபடியும் கிளம்புறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போனால் அங்கே எதுவுமே இப்போதைக்கு வேலை ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறான். யார் சொல்லி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாப்படியாக இருக்கிறாரு நம்ம விஜய். ஆனாலும் அதுக்கு பதில் சொல்கிற நிலைமை இப்போதைக்கு அவன் இல்லை. சரி நாளைக்கு பார்க்கலாம், முதல்ல மல்லியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு வந்தவங்கள வெண்பாக்கிட்ட வந்து மருந்தை கொடுத்து போய் மல்லியை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, இந்த இதெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்து அவளை வந்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டு வரேன் மல்லியம்மா இந்த இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா கொடுத்தாரு. மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாயிடும், வலியும் குறையும் அப்படின்னு டாடா சொன்னார் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு செல்ல குழந்தை இருக்கிறதுனால தான் இந்த மல்லிக்கு கொஞ்சமாச்சும் ஆறுதலாக இருக்குது தாங்க. நீ இல்லைன்னா மல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்ல, இந்த மல்லியம்மாக்காக நான் இருக்கேன், வேறு யாரும் இல்லைனாலும் நான் எப்பவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்ல, அதுக்கப்புறம் மருந்து மாத்திரையெல்லாம் போடுறாங்க. இப்போ ரொம்ப வலிக்குது அப்படின்றதுனால பெரியம்மா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுடா தங்கம் அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, உங்கள் மடியில் படுத்து தூங்கணும் கூட இருக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதும், ஐயோ இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டது எனக்கு நெஞ்சில் ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது, என் மேலே படுத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சு தாளாட்டு போடுறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு விதிச்சு இருந்துக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாரு. எப்படி இருக்கா மல்லினதும், இப்போ நல்லா தான் இருக்கா. ஏன்னா அவளை எல்லாரும் நெஞ்சில் குத்திட்டீங்கல்ல, அதை நினச்சி இப்போ ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு எல்லாரோட சிறுபுமே தெரிஞ்சிச்சு. யார் நம்பியிருந்தாலும் நம்பலனாலும் நீங்கள் வந்து அதை நம்பியிருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் மல்லிகை சுத்தமாக நம்பவே இல்லை. உங்களுக்கே பரவாயில்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும், நான் நம்பியிருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய சூழ்நிலை அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் வந்து என்னை மட்டும் தப்பு சொல்லாதீங்க. என்னுடைய சூழ்நிலை என்னுடைய இணைப்பு எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன், யாரையும் வெறுத்துடவும் மாட்டேன். இந்த வகையில் மல்லியை வந்து நம்பியிருக்கணும், நம்பாத தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு. அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு அந்த நேரம் பார்த்து முடிப்பு வர, என்ன விஜய் சார் நீங்கள் போய் வந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர், நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு நல்ல விஷயம், என் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதே எனக்கு போதும், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன அக்கா, ஏன் உனக்கு இவ்வளோ கொலவெறி, ஏன் உனக்கு இவ்வளோ வன்மம், என்ன தான் பண்ண மல்லியும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவன் தானே, எப்போவுமே அவன் நம்ம வீட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் அவளுக்கு எதிரியாகவே நினச்சிட்டு இருக்க. அவள் எப்போவுமே நமக்கு நல்லதாக நினச்சிட்டு இருக்கா. யார் சொல்லி அதை திருட இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவன் செத்தான். அது வரையும் அவன் குழைச்சிட்டு போகிறான். அது தெரியுது வரையும் நான் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என் சுயரூபத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே சொல்ல உடனே அள்ளு விட்டுருக்கு இந்த ராஜேஸ்வரி. ஏன்னா இவ சொல்லி தான் அந்த வேலையை அதை திருட செஞ்சான் அப்படின்றத விட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் மாறுகள் வாங்கிடுவான். அந்த அளவுக்கு கொள்ள வெளியில் இருக்காரு நம்ம விஜய் சார். ஏன்னா அடித்தது யார், மல்லி இல்லை, விஜயோட ஒய்ஃபு. அதனால இவ்வளோ கொலவெறி அவனுக்கு. இது மட்டும் உண்மையான ராஜேஸ்வரி தான் செஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவன் செத்தா. அது வரைக்கும் இவன் எவ்வளோ ஆட்டாரெல்லாம் ஆடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப ரொம்ப தலைவலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி படுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டதும், ஒரு அப்பாவை போய் ரிப்போர்ட் அடிச்சு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னதும், ரொம்ப தப்பு தான், நாங்கள் வந்து தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம், நீங்கள் மன்னிச்சிருங்க, நாங்கள் மல்லியை வந்து இனிமேல் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. செக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.